எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணிட்டேன். அந்த எமர்ஜென்சி ஃபண்டை நான் எங்கே பார்க் பண்ணுறது? லிக்விட் ஃபண்ட்லையா, இல்லை எஃப்டிலையா, இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையா? என்னையை கேட்டால் இது 3 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் டைவர்சிஃபையாக பண்ணி வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 லட்ச ரூபா உங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குன்னா அதில் 1 லட்ச ரூபா லிக்விட் ஃபண்டில் வைங்க. ரிமைனிங்ஸ் உள்ள 50,000 60,000 ரூபா ஒரு எஃப்டியில் வைங்க. ரிமைனிங்ஸ் உள்ள ஒரு 40,000 ரூபா ஒரு பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக வைங்க. முக்கியமாக அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உள்ள அமௌண்ட் யூபிஐயில் லிங்கே ஆகிடக்கூடாது. நீங்கள் ஏதோ ஒரு சாதாரண தேவையை கூட அந்த அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. இது உங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் மட்டும்தான். இந்த மாதிரி 3 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ல வைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, உங்களோட எமர்ஜென்சி தேவை எவ்வளவுன்னு பார்த்துட்டு அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட தேவை ஒரு 30,000 40,000னா அப்போதைக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல உள்ள அமௌண்ட்டை மட்டும் எடுத்து ஆக்சஸ் பண்ணலாம். இல்ல கொஞ்சம் மாடரேட்டா தேவை அப்படின்னா அப்போதைக்கு எஃப்டியை பிரேக் பண்ணி அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். நீங்க லிக்விட் ஃபண்டை கையே வைக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த எஃப்டியையும் சேவிங்ஸ் பேங்கையும் நீங்க ஃபில் பண்ணி உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க ரீஃபில் பண்ணிக்கணும். இல்ல இந்த 3 விதமா பண்ணாம நான் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் வச்சிருக்கேன் அப்படின்னா உங்க எமர்ஜென்சி லெவல் 50,000 ரூபான்னு வரும்போது தேவையில்லாம 2 லட்சத்தையும் பிரேக் பண்ணி உங்க எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் தேவையில்லாத அன்னெசரியான திங்ஸுக்கும் நீங்க செலவு பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தான் நான் என் எமர்ஜென்சி ஃபண்டை 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ல பார்க் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் ஃபயர் அப்.